பசங்களா இந்த ஒரு சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஒரு சாப்டரை நீங்கள் குயிக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ரிவிஷன் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் பசங்களா. அண்ட் ஸ்ருதி மேம் கிளாஸில் கண்டிப்பாக தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் இம்பாசிபிள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு சாப்டரை ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக நான் உங்கள் எல்லாருக்குமே ரிவைஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கான செஷன். ஸோ இந்த ஒரு ரிவிஷன் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி சயின்டிஃபிக்கலான ஒரு டெக்னிக் கால் ஆக்டிவ் ரீகால். ஸோ நான் நம்மளோட லைவ் செஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நான் பசங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் வந்து ப்ளீஸ் ப்ராக்டிஸ் ஆக்டிவ் ரீகால். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கில் தான் இந்த ஒரு சாப்டரை நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி தர போகிறேன் பசங்களா. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஒரு மைண்ட் மேப் ஆர் இந்த ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் ஹாவ் தி ஃப்ரீ ஆக்சஸ் டு ஆல் த நோட்ஸ் ஆஃப் த classes that we take on YouTube. ஸோ அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் டைம்லேயும் சரி ப்ரிப்ரேஷன் டைம்லேயும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now coming to the chapter Principles of Inheritance and Variation. அவ்வளோதான், இந்த ஒரு பேஜில் your entire chapter is over. ஸோ நான் நெக்ஸ்ட் 10-15 மினிட்ஸில் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து கேட்டகரியிலையும் போய் உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் த சாப்டரையும் நான் ரிவைஸ் பண்ணி தர போகிறேன் பசங்களா. ஸோ இந்த ஒரு சாப்டர் வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ் யூனிட்ஸில் இருக்கிறதுனால இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் த கான்செப்ட் ஆஃப் ஜீன் அண்ட் அலீல்ஸ். ஓகே, ஸோ ஜீனுங்கிறது என்னது, ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. நான் இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து லேட்டர் வந்து கெட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன்டு அ ப்ரோட்டீன். அண்ட் அதுதான் நமக்கு வெளியே வந்து ஒரு ஒரு கேரக்டராக நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஜீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஜீன் ஃபார் ஹைட்டாக இருக்கலாம், கண்ணோட கலராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கும் விச் வி கால் ஆஸ் த அலீல். நான் இந்த அலீல்ஸ் வந்து என்ன காம்பினேஷனில் சேர்ந்து வருதோ அதை பொறுத்து நமக்கு வெளியே ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. நான் அந்த வெளியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் தான் வி கால் ஆஸ் phenotype, whereas genotype அப்படிங்கிறது ஜெனட்டிக்கலா என்ன மேக்கப் இருக்கு அப்படிங்கிறது தான் is going to be genotype. Okay, now when you talk about homozygous and heterozygous, நம்ம வந்து ஒரு diploid ஆன ஆர்கானிசம் அப்படிங்கிறதுனால ஒரு காப்பி அம்மா கிட்டேருந்து வருது, ஒரு காப்பி அப்பா கிட்டேருந்து வருது. ஸோ அப்போ இந்த பேர் ஆஃப் அலீல்ஸ் நமக்கு ஒரே மாதிரியான பேரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா we call it homozygous. அதே இது வேற வேற டைப் ஆஃப் அலீல் சேர்ந்து வந்திருந்ததுன்னா we call it as heterozygous. நான் எப்பவுமே ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து when they made to form an offspring அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர் F1 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அந்த F1 ஜெனரேஷனை நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணி செகண்ட் ஜெனரேஷன் நமக்கு வரும்பொழுது that we call as the F2 generation. Okay, now talking about back cross and test cross, நமக்கு கிடைக்கிற ஒரு ஆஃப்ஸ்பிரிங்கை நம்ம ஏதாச்சும் ஒரு பேரண்டோட டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரெசசிவாக இருக்கலாம், இன் சம் கேசஸ் ஹெட்ரோசைகஸாக கூட இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பேரண்டோடையும் நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பேக் கிராஸ். ஆனால் அந்த ஒரு லெட்ஸ் சே டாமினண்ட்டான ஃபீனோடைப், ஓகே, ஒரு ஃபீனோடைப் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் வந்து இஸ் இட் ஹோமோசைகஸ் ஒரு ஹெட்ரோசைகஸ்ன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ரெசசிவ் பேரண்டோட நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது we call it as a test cross. Okay, so always recessive parentோடனா test cross, ஏதாவது ஒரு பேரண்டோட அப்படின்னா அது பேக் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய terminologies. Okay, now moving into the first section of this chapter which is the Mendelian laws. Okay, so Gregor Mendel, he is the father of genetics. அவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷம் 1856லேருந்து 1863 வரைக்கும் he conducted hybridization experiments, okay, on a plant called as Pisum sativum, pea plant. அதான் Pisum sativum. So how did he do those hybridization experiments? இந்த ஒரு டெக்னிக் தான். So first emasculation. Pisum sativumங்கிறது ஒரு பைசெக்சுவலான ஃப்ளவர். ஸோ போத் ஃபீமேல் அண்ட் மேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ஒரே பூவில் இருக்கும். அப்போது நம்ம அதில் வந்து செல்ஃப் பாலினேஷனை கண்டிப்பாக நடக்கவே கூடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஆந்தர்ஸை கட் பண்ணிட்டோம், தட் இஸ் இமாஸ்குலேஷன். அண்ட் தென் வேறு எந்த விதமான பாலனும் ஸ்டிக்மாவில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பேக் போட்டு டை பண்ணிடுவோம், தட் இஸ் பேக்கிங். ஓகே, தென்
பாலினேஷன், நமக்கு தேவையான பிளான்ட்டோட பாலன் எடுத்து நாம் ஆர்டிஃபிஷியலாக பாலினேட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு எந்த பாலனும் வந்து கண்டாமினேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி திருப்பி பேக்கை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் we allow the pollination to happen. நம்ம desired pollen grain போட்டு resultant வந்து we get the seeds and then அதை sow பண்ணி நம்ம அடுத்த generation study பண்ணிக்கலாம். So this is the hybridization experiment. So he conducted this using 7 contrasting characters. Okay, so இந்த 7 contrasting characters வச்சு அவர் study பண்ணப்ப he clearly got certain ratios. Okay, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து ஒரு கேரக்டரை கன்சிடர் பண்ணி அவர் கிராஸ் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் அ மோனோ ஹைப்ரிட் கிராஸ். நான் இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸில் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஸோ எப்போ வந்து ஒரு ரெண்டு வேறு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸோட பியோர் லைன்ஸ் எடுத்து நான் ப்ரீட் பண்ணும்போது ஒரே ஒரு கேரக்டர் தான் தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும், இன்னொன்று எக்ஸ்பிரஸ் பண்ணாது. அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் டாமினன்ட் அப்படின்னு சொல்லி லா ஆஃப் டாமினன்ஸ் கொடுத்தார். இன்னொன்று என்ன, F2 ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்டில் பார்த்த ஒரு ரெசசிவான ட்ரேட் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் பிளெண்டிங்கும் இல்லாமல் அப்படியே நமக்கு கிடைக்கிறதுனால இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒவ்வொரு அலீலுமே வந்து ஒவ்வொரு பேர வலியிலுமே when it is undergoing gamete formation அது செக்ரிகேட் ஆகுது, எந்த ஒரு பிளெண்டிங்குமே இல்லாமல் அப்படியே செக்ரிகேட் ஆகி அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தார். ஸோ திஸ் இஸ் த லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன் வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ்லேருந்து கண்டுபிடிச்சார். ஸோ இதிலிருந்து அவர் எடுத்த ஃபீனோடிபிக் ரேஷியோ, அதாவது வெளியில் பார்க்கக்கூடிய ரேஷியோ என்ன, 3:1, ஜீனோடிபிக் ரேஷியோ 1:2:1. ஸோ 1 வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட், 2 வந்து heterozygous dominant and 1 வந்து homozygous recessive-ஆன trait இருக்கக்கூடிய plants. So 1:2:1 ratio அவருக்கு கிடைச்சது. Okay, now ரெண்டு characters வச்சு பார்க்கும்போது what is an additional feature that he saw? Now நம்ம வந்து when we saw round and wrinkled அது வந்து ஒரு character, yellow and green அது வந்து ஒரு character. Now இந்த கேரக்டர்ஸ்லேருந்து 9:3:3:1 அப்படிங்கிற ஃபீனோடிபிக் ரேஷியோவில் இந்த 9 என்னவா இருந்தது, ரவுண்ட் அண்ட் எல்லோ, இந்த 1 வந்து வாஸ் wrinkled and green. பட் இடையில இது ரெண்டு வந்து பேரண்ட்டு இல்லாத புது ரீகாம்பினேஷன், அதாவது ரவுண்ட் அண்ட் கிரீன், wrinkled and yellow. ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்ட்டு இல்லாத ஒரு ஃபீச்சர் இல்லையா. ஸோ இதிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே மொத்த ரவுண்டுன்னு பார்க்கும்போது 9+3 12, மொத்த wrinkledன்னு பார்க்கும்போது 3+1 4. ஸோ 12:4 is again 3:1. அதே மாதிரி சேம் இஸ் ஃபார் த yellow and green. ஸோ இதிலிருந்து அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒவ்வொரு ட்ரேட்டுமே இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆகுது. ஸோ இன்னொருத்தர் தே ஆர் நாட் இன்ஃப்ளூயன்சிங் ஈச் அதர் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சார். ஸோ இந்த 3 laws தான் வந்து fundamental Mendelian laws. Okay, so this is the first section. Now second section of your chapter is deviation from this Mendelism. இவர் கொடுத்த இந்த 3 rules ஃபாலோ பண்ணாத வேற என்ன விதமான கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, first thing is incomplete dominance. So incomplete dominance அப்படின்னா மெண்டல் சொன்ன மாதிரி ஒருத்தர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது மிராபிலிஸ் ஜலாப்பால அப்படி இல்லை. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஃபீனோடிபிக்கலி எல்லா ஃப்ளவருமே பிங்காக இருந்தது முதல் ஜெனரேஷனில். ரெண்டாவது ஜெனரேஷனில் வரும்போது 3:1 ரேஷியோக்கு பதிலாக அங்கே 1:2:1 ரேஷியோ வந்தது ஃபீனோடிபிக்கலி, where 1 was red, 2 were pink and 1 was recessive. So pink flowers அப்படிங்கிற ஒரு intermediate character வந்து F1லையும் சரி F2லையும் சரி it was visible. So இது வந்து incomplete dominance அப்படின்னு சொல்லலாம். So இங்கே both phenotypic and genotypic ratios are 1:2:1. Okay, that is the first deviation. ரெண்டாவது என்ன, கோடாமினன்ஸ். இப்போ நம்ம பிளட் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் ஒன்று இருக்கு, பி ஆன்டிஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஈச் ஆஃப் இட் ஹேஸ் தேர் ஓன் ஜீன்ஸ் தட் வில் எக்ஸ்பிரஸ் தீஸ் ஆன்டிஜன்ஸ். நான் சப்போஸ் இந்த ரெண்டு ஆன்டிஜன்ஸ்க்கான அலீல் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே டாமினண்ட்டாக ஏபி அப்படிங்கிற பிளட் குரூப், அதாவது ரெண்டு ஆன்டிஜனுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு சினாரியோ வி ஆர் சீயிங் இன் ஆர் பிளட் குரூப்ஸ். கரெக்ட். ஸோ தேட் இஸ் வாட் வி கால் ஆஸ் கோடாமினன்ஸ். நான் அதே மாதிரி பாப்புலேஷனில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ இண்டிவிஜுவல் நம்ம டிப்ளாய்டுங்கிறதுனால ரெண்டு அலீல் தான் நம்மக்கிட்ட இருக்க முடியும். பட் ஒரு பாப்புலேஷன் பார்க்கும்போது ஒரே ஃபீச்சர், இப்போ உதாரணத்துக்கு பிளட் குரூப்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மோர் தேன் 2 அலீல்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ஏ
B and எதுவுமே ஆன்டிஜனே இல்லாத O group இல்லையா. ஸோ IA, IB and I அப்படின்னு 3 விதமான alleles வந்து is present in population. So this is what we call as multiple allelism. Okay. Now இது போக pleiotropism அப்படிங்கிறது ஒரு ஜீன் அதோடைய இஃபெக்டை நிறைய இடத்துல இம்ப்ளை பண்ணும்போது we call it as pleiotropism. Okay, so phenylketonuria is a classic example where இந்த ஒரு enzyme, okay, so phenylalanine hydroxylase enzyme வந்து குறைபாடா இருக்கிறது தான் phenylketonuria. ஆனா அந்த ஒரு enzyme வந்து phenylalanine கன்வெர்ட் பண்ண முடியாத காரணத்தினால mental retardationல இருந்து skin pigmentationல இருந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இந்த ஒரு ஜீன் வந்து is going to cause. Okay, அதே மாதிரி even the starch grain வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய சைஸ் கிரெயின், இன்டர்மீடியட் கிரெயின், ஸ்மால் கிரெயின் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் ரவுண்ட் சீடா ரிங்கிள் சீடா அப்படிங்கிறதையும் அதே ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணுற கேசஸ் வி ஹாவ் சீன். ஸோ ஒரு ஜீன் நிறைய எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறது தான் ஃபினைல் இஸ் கால்ட் pleiotropism. அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் phenylketonuria. ஓகே, தென் கம்மிங் டு பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். மெண்டல் சொன்ன மாதிரி ஒரு ஜீன் ஒரு எஃபெக்ட் கொடுக்கறது ஆர் ஒரு ஜீன் நிறைய எஃபெக்ட் கொடுக்கறது pleiotropism அப்படின்னா நிறைய ஜீன் வந்து ஒரே எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணும்போது தட் இஸ் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். உதாரணத்துக்கு நம்ம ஹைட், நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளோட ஸ்கின் கலர், இது எல்லாமே வந்து இஸ் அ கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் நிறைய ஜீன்ஸ் present together. ஓகே, ஸோ இப்போ ஸ்கின் கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை டாமினன்ட் அலீல்ஸ் இருக்கோ அவ்வளோ பிக்மெண்டேஷன் வந்து வில் பி added on to the skin. ஸோ இப்போ ஸ்கின் கலர் வந்து 3 ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது, ஹைட்டுங்கிறத வந்து 5 ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய ஜீன்ஸ் வந்து ஒரே எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பாலிஜீனிக் inheritance. Okay பசங்களா, now moving on to the next section which is chromosomal theory of inheritance. மெண்டல் வந்து இந்த ஒரு ஒர்க்கை பண்ணும் பொழுது இதை யாரும் அந்த காலத்தில் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ 1900 வரைக்குமே அவருடைய ஒர்க் வந்து was completely unrecognized. ஓகே, அதுக்கப்புறமா டிவ்ரீஸ், காரன்ஸ் அண்ட் ஷெமாக் 3 சயின்டிஸ்ட் வந்து ரீடிஸ்கவர் பண்ணி என்ன பண்ணாங்க, இவர் ஃபேக்டர்னு சொன்ன ஒரு விஷயம் தான் நம்ம ஜீன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரின்சிபலை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீவொர்க் பண்ணி அவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் சட்டன் அண்ட் போவரி வந்து இந்த குரோமோசோம்ஸை ஸ்டடி பண்ணும்போது ஓகே அவர் சொன்ன மாதிரி இதுவும் பேர்ஸில் தான் இருக்குது, இதுவும் செக்ரிகேட் ஆகுது, ஸோ அப்போது அவர் சொன்ன ஃபேக்டர்ஸ் இந்த குரோமோசோமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. நான் அதை வெரிஃபை பண்ணது தான் வந்து நம்ம TH மார்கன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் பசங்களா. நான் இந்த சயின்டிஸ்ட் அதை எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ண போக தான் ஒரு புது கான்செப்டே நமக்கு உருவாச்சு. அவர் என்ன பண்ணாரு, ட்ரோசோஃபிலா அப்படிங்கிற ஆர்கானிசமில், I'm just going to write it here. Okay, so Drosophila வந்து what did he do? He conducted experiments. So Drosophila வந்து அவர் வந்து body color, okay, and eye color ரெண்டு ஜீன்ஸையும் வச்சு அவர் ஒர்க் பண்ணப்ப yellow and white eyes, brown and white and brown bodies அப்படிங்கிற ரெண்டு ட்ரேட்டை வச்சு அவர் ஒர்க் பண்ணப்போ என்ன அவருக்கு கிடச்சிது, அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு ஐ கலர் அண்ட் பாடி கலர் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது மொத்தமே 1.3% தான் அவருக்கு ரீகாம்பினன்ட் வெரைட்டிஸ் கிடச்சிது. இப்போ 9:3:3:1 அப்படிங்கிறதுல 6 out of 16 ஆர் ரீகாம்பினன்ட்ஸ் இல்லையா. ஸோ 6 out of 16னா ரஃப்லி 37% வரும். அந்த ரீகாம்பினன்ட் அவருக்கு அங்கே கிடைக்கல. வேரஸ் இது அவர் வந்து அதே குரோமோசோமில் இருக்கிற வேறு ரெண்டு ஜீன்ஸ், அதாவது பாடி கலர் அண்ட் விங் சைஸ் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும்பொழுது அதில் அவருக்கு அந்த ப்ராப்பரான 37.2% ரீகாம்பினன்ட் கிடச்சிது. ஸோ அப்படின்னா என்ன, ஜீன்ஸ் வந்து கிட்ட இருந்தால் அவங்க செக்ரிகேட் ஆக மாட்டாங்க. மெண்டல் சொல்கிற மாதிரி அந்த செக்ரிகேஷன் வில் நாட் டேக் பிளேஸ். கிட்ட இருக்கிற ஜீன்ஸ் அப்படியே கிட்டவே லிங்க் ஆகி ட்ராவல் ஆகும், விச் இஸ் கால்ட் ஆஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஸோ ரீகாம்பினேஷன் நடக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் லிங்கேஜ் இருக்கக்கூடாது. ஸோ ஜீன்ஸ் தனித்தனியாக இருந்தால் தான் ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷனை நமக்கு TH மார்கன் தான் எடுத்து சொன்னார். ஓகே, நான் இந்த ஒரு ரீகாம்பினேஷனை வச்சு தான் ஜீன் மேப்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வர் கிரியேட்டட். ஃபைன் பசங்களா, now coming on to the next
category, next section of your chapter, which is sex determination. 4 வகையான sex determination இருக்கு. So firstly we have XXXO. அதுல ஆண் பிறவிக்கு ஒரு குரோமோசோம் கம்மியா இருக்கும் because there is an XO configuration in the males. Example வந்து grasshopper, butterfly இதெல்லாமே உங்களுக்கான classic examples. Now XXXY இங்கிறது அதே மாதிரி ஆண்களுக்கு they have different kinds of chromosomes, different kinds of gametes that are produced, but இங்க எந்த ஒரு chromosome numberலயும் difference கிடையாது. Both males and females have the same number of chromosomes. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XY. So XO XY ரெண்டுமே மேல்ஸ்ல நம்ம பார்க்குற different kinds of gametes produce பண்ணக்கூடிய males. So that is why we call this feature as the male heterogamety. Okay, so XXXO ல what is happening? In sex ல வந்து XO is going to be the male, XY is going to be the male in the XXXY type of sex determination. So ரெண்டுமே are cases of male heterogamety. XXXY ங்கிறது humans Drosophila ல நம்ம பார்க்கலாம். Now ZZZW ங்கிறது வந்து அப்படியே opposite. Females தான் ரெண்டு வகையான gametes produce பண்றாங்க because previously XX நாலே it is the girl. So only X அப்படிங்கிற ஒரு gamete மட்டும் தான் the female is able to produce, whereas males will produce two. இங்கே ZZZW ல ZW is going to be the female. So females ரெண்டு விதமான eggs வந்து produce பண்றாங்க. காமனா birdsல நம்ம இதை பார்க்கலாம். Now haplodiploidy is a very classic example of sex determination in the honeybees. So இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா the queen or all the females are 2n. Okay, so queen and workers ரெண்டுமே female அப்படிங்கிறதுனால they have 2n number of chromosomes. Drones, which are the males, have only n number of chromosomes. So females வந்து 2n அப்படிங்கிறதுனால, so females are going to be 2n இல்லையா? So இந்த females வந்து meiosis வழியாக they produce n gametes. ஆனால் அந்த n gamete வந்து parthenogenesis வழியாக is going to produce the drones. ஆனால் ப்ராப்பராக ட்ரோனோட சேர்ந்து fertilize ஆகும் பொழுது n plus n 2n forms the female again. So fertilize ஆனால் அது female, fertilize ஆகாமல் parthenogenesis வழியாக produce பண்ணுறது male. Okay, now males வந்து what will happen? They will undergo mitosis and n gametes produce பண்ணுவாங்க. So when they get fertilized, it will get a female that is produced. Clear pasangla? So these are the 4 kinds of sex determination that we can see in organisms. So sex is completely a genetically determined feature in our body. Okay, now coming to mutations. Now genetics avlo important அப்படினா கண்டிப்பா அதுல ஒரு சில மாற்றங்கள் இருந்தா it will lead to certain abnormalities. Okay, so mutation வந்து is a very very important aspect. So if you see நம்ம entire DNA ல நம்மளோட genesல எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது நம்ம point mutation அப்படினு சொல்லுவோம். Okay, so இது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியா, பீட்டா தலசீமியா, இது எல்லாத்தையும் என்ன ஆகுதுன்னா நம்ம சீக்வென்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல there is a small change and அதனால நம்மளோட என்டையர் ஒரு ஃபீச்சர் வந்து is going to get disrupted. So that we call as point mutation. Whereas frame shift mutation அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ இப்படி இருக்கிற ஒரு கோடான், 2 கோடான், 3 கோடான் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு யாராவது ஒருத்தர் இங்கே காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா my entire frame will shift இல்லையா? So that is what we call as frame shift mutations. So இந்த point mutation நாலேயோ frame shift mutations நாலேயோ கண்டிப்பா there will be disorders that will happen because நாம சொல்ற அந்த ஒரு sequence of DNA follow பண்ணி எனக்கு protein express ஆகலை இல்லையா? So that is a கண்டிப்பா ஜெனட்டிக்கான ஒரு பிரச்சனை that is caused by mutations. Okay, now coming to the genetic disorders. Okay, now when you look at genetic disorders, அதை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு மெயின் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லைக் யூ கேன் see here இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சார்ட் டிவைஸ் பண்ணுறதுனால யார்கிட்டேருந்து டிசீஸ் எங்கே வருது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும் பசங்களா. தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் த பெடிகிரி அனாலிசிஸ். ஓகே, நவ் வென் யூ லுக் அட் டிஸார்டர்ஸ், இந்த பெடிகிரி அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற டிசீசஸுமே we can classify as Mendelian disorders and chromosomal disorders அப்படின்னு 2 குரூப்பா we can divide them. So Mendelian disorders அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட செக்ஸ் குரோமோசோம்ஸ்லையோ அல்லது நம்மளோட ஆட்டோசோம்ஸ்லையோ கேரி ஆகிற ஜீன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஸார்டர்ஸ். ஓகே, ஸோ தி ஜீன்ஸ் ஆஸ் சச்
have some differences in them. So adila வந்து since we are diploid ஆன organisms, ஒரு copy is coming from அம்மா, ஒரு copy is coming from அப்பா. So அப்ப இந்த ரெண்டு copies நம்ம வந்து சேர்த்து வைக்கும்பொழுது based on recessive or dominance of the disease நமக்கு அந்த expression வெளியே வரும். So sex linked recessive ஆன disorder வந்து recessive ஆன conditionல மட்டும்தான் வெளியே வரக்கூடிய ஒரு disease. Now இது வந்து பாத்தீங்கன்னா mostly it will affect the males. ஏன் அப்படின்னா males கிட்ட ஒரே ஒரு X chromosome மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு X chromosome வந்து if it has the disease, male will have the disease. But females வந்து are mostly carriers because அவங்களுக்கு இன்னொரு ஒரு X chromosome இருக்கு. So ஒரு X chromosome நார்மலா இருந்து ஒரே ஒரு X chromosomeல disease இருந்ததுன்னா they become a carrier. So இந்த ஒரு sex linked recessivenessக்கு வந்து example of diseases will be color blindness and hemophilia. Now இதே இது autosomala recessive இருக்கக்கூடிய diseases வந்து பாத்தீங்கன்னா both males and females affect பண்ணும் because எல்லாருக்குமே ரெண்டு copy of autosomes இருக்கிறதுனால if both the alleles carry the disease அப்ப மட்டும்தான் the person will be affected. So equally males and females வந்து are equally affected. So இதுக்கான example வந்து sickle cell anemia, phenylketonuria, thalassemia இது எல்லாமே can be considered as autosomal recessive ஆன diseases. Okay, so இது ரெண்டு category தான் மேஜரா உங்க textbookல இருக்கு, உங்க syllabusல இருக்கு. So we will focus on that. Okay, now the last part of this chapter is chromosomal disorders. So chromosomal disorders வந்து பாத்தீங்கன்னா பசங்களா ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம், polyploidy and aneuploidy. So polyploidyல வந்து entire set of chromosome வந்து 2n பதிலா 3n 4n 5n இருக்குது தான் polyploidy. So mostly இது வந்து ஹியூமன்ஸ்ல ரொம்ப ரேர், மோஸ்ட்லி பிளான்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு டிசார்டரை நம்ம பார்க்கலாம். ஹியூமன்ஸ்ல நிறைய நமக்கு aneuploidy தான் தெரியுது. ஸோ aneuploidyனா என்ன, ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு அடிஷ்னல் குரோமோசோமோ இல்லை ஒரு கம்மி குரோமோசோமோ வந்து இருக்கிறதுனால we call them as aneuploidy. ஸோ உதாரணத்துக்கு டவுன் சிண்ட்ரோம்ல பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்பர் 21 வந்து 2க்கு பதிலாக 3 இருக்கும். ஸோ ட்ரைசோமி இன் குரோமோசோம் 21 causes டவுன் சிண்ட்ரோம். அதே இது செக்ஸ் குரோமோசோம்ல வந்து XX பதிலாக X0 இருந்துச்சுன்னா 44 ப்ளஸ் ஒரே ஒரு X தான் இருக்கும் இல்லையா. ஸோ 45 குரோமோசோம்ஸ் தான் இந்த இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கும். இந்த ஒரு டிசீஸ் வந்து we call as Turner syndrome. ஓகே, அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வையோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ X with XY அல்லது XX with Y அந்த மாதிரியான ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கிற பட்சத்தில் 44 plus XXY அப்படின்னு 47 chromosome genome is obtained, which we call as the Klinefelter syndrome. So இது மூணுமே are classic examples of chromosomal disorders. Okay, so yeah, நான் 10-15 நிமிஷம் சொன்னேன், பட் ஐ திங்க் கொஞ்சம் 20 நிமிஷத்துக்கு ஸ்பில் ஆயிட்டோம். பட் ஸ்டில் இந்த ஒரு 20 நிமிஷத்தில் ஐ ஹோப் யூ குட் ரிவைஸ் தி என்டையர் சாப்டர் பசங்களா. ஸோ திஸ் என்டையர் PDF ஐ ஆம் கோயிங் டு சென்ட் இட் ஆன் த வாட்ஸ்அப் குரூப். ஸோ நான் முதலே கொடுத்த QR யூஸ் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க டு கெட் ஆக்சஸ் டு திஸ் பர்டிகுலர் மைண்ட் மேப். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ ஆல் பசங்களா. நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப்பாக மட்டும் இல்லாமல் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அண்ட் என்னோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூ கேன் கம் டு ஆர் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். ஸோ இது ஜஸ்ட் 6000 ப்ளஸ் GST பசங்களா. அண்ட் இதில் உங்களுக்கு எல்லா விதமான யூனோ உங்களோட ப்ராக்டிஸ், கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், GIBயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமான ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இதிலேயே கிடச்சிரும். நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிராஷுக்கும் சேர்த்து ஃப்ரீயாக access உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, and நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் only 20,000 plus GST பசங்களா, இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ். இது கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் இருக்க போகுது. ஸோ மறக்காம உங்களோட சீட்ஸை போய் டெஃபினட்டாக என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. ஸோ அதையும் அவைல் பண்ணிக்கிறதுக்கு டெஃபினட்டாக யூ கேன் விசிட் அவர் சென்டர்ஸ் ஃபார் த ஆஃப்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ். ஓகே, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. இந்த சாப்டர் மட்டும் இல்லாம இன்னும் எந்தெந்த சாப்டருக்குலாம் மைண்ட் மேப் வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, so I'll be waiting for all your comments. Thank you so much பசங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and stay with us throughout your preparation. Okay, all the best. இன்னும் என்னென்ன சாப்டர்ஸ்க்கு மைண்ட் மேப் வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு கிளம்புங்க. Okay, study well பசங்களா. See you all in the next class. Bye bye.